ओम नमो भगवते श्री अरविंदाय। ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे। ओम तत्सवितुः वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत्. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop, a time-made body housed the illimitable. The mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster, that her litter face and tinted its radiance her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां. कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलम्. वाल्मीकिर्मुनि सम्मस्य कविता वनचारणः शृण्वन् राम कथानाथं को न याति पराङ्गति. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमति स्मरणात् भवेत्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणम् आत्मना. तदुपगत समाज संधियोगं सम मधुरोपनादार्थ वाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशसरसस्यवतं निशामयत्वं श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयम् आजानुभावम् अरविन्दतलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि. वैदेहीसहितं सुरद्रुमतले हेमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्. नमोस्तु रामाय सुलक्ष्मणाय देवी च तस्मै जनकात्मजाय. नमोस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो नमोस्तु चन्द्राग्नि मरुत्कणेभ्यः. नहि रामात् परो देवे परो लोके विद्यते सत्त्वते स्तः. सौम्य राम निरीक्षस्व सौम्येन वदने नमः. நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் என்று தீருமே, இம்மையே ராமா என்று இரண்டு எழுத்தினார். பகவான் சங்கரர் உமைக்கு அத்வைத ராமாயணத்தை உபதேசித்துக் கொண்டு வருகிறார். அதைத்தான் நாம் சில மாதங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் கிஷ்கிந்தா காண்டத்தில் முதல் சர்க்கத்தை முடித்தோம். இப்பொழுது இன்றைக்கு இரண்டாவது சர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கரருக்கு வாலி மீதும் சுக்ரீவன் மீதும் அபார மதிப்பு. இந்திரனுக்கு பிறந்தவன் வாலி, சூரியனுக்கு பிறந்தவன் சுக்ரீவன். அவதார நோக்கம் உதவி செய்வதற்காக பிறந்தவர்கள். ராமன் பரபிரம்மம், நாராயணனே ராமனாக அவதரித்திருக்கிறார். அதையெல்லாம் சுக்ரீவன் அறிந்தவன், வாலியும் அறிந்தவன் என்று ரொம்ப மகிழ்ச்சியுடன் பகவான் சங்கரருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லச்சு, ரொம்ப அவர் சந்தோஷப்படுறார். மகிழ்ச்சியுடன் உமையமாய்க்கு சொல்றார். போன வாரம் முடிஞ்சிட்ட போது சுக்ரீவன் ஒரே பக்தி பிரவாகம், ரொம்ப பக்திமான ஆயிட்டான். கருடை கொடியோடியோனே என்றெல்லாம் புகழலாம் ராமனை பார்த்து. உங்கள் பாத தூளியால், கருட கொடியோனே உங்கள் பாத தூளியால் புனிதமாக்கப்பட்ட துளசி தீர்த்தத்தை என் தலையில் எல்லா அங்கங்களையும் பணிபடி தெளிப்பீரார்கள. என்னுடைய தலை உங்களுடைய திருப்பாதங்களிலேயே இருக்க கடவுது என்று பிரார்த்தித்தான். இந்த சர்க்கம் ஆரம்பத்தில், இரண்டாவது ஆரம்பத்துல பகவான் சொல்றார் சங்கரர், ராமர் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அவருக்கு தூக்கி வாரி போட்டது.
ஏன்னா சுக்ரீவனால உலகத்துல பிராக்டிக்கலா சில காரியம் நடக்கணும். இவன் பக்திமானாக 2 கையும் கொட்டிக்கொண்டு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு பாடிட்டு இருந்தாக்கா, ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண என்று கோவிந்த் பாடிட்டு இருந்தானாக்கா என்ன ஆகும்? ஆகையால் அவனை பார்த்து, சுக்ரீவா, நீ நானும் அக்னி சாட்சியாக நட்பு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பத்தி உனக்கு என்னுடைய நீ நட்பு உரிமை கொண்டதற்கு உனக்கு கைமாறு நாம் செய்வதற்கு பதிலாக நீ புதுப்பொறியை நான் ரசித்துக் கொண்டு கால் மேல் கால் போட்டு உட்காந்து கொண்டிருந்தால் உலகமே என்ன என்ன சொல்லும் அப்படின்னு கேட்கிறாராம். அப்படின்னு கேட்டுட்டு என்ன பகவான் சங்கரர் பஜகோவித்தல் சொல்லுவார். பஜகோவிந்தம் சொல்லிட்டு கஸ்தே காந்தா கஸ்தே புத்திரஹா, யாரப்பா மனைவி, யாரப்பா பிள்ளை, சம்சாரோயம் அத்தீவ விசித்திரகா, யாரு மனைவி யாரு பிள்ளை யாரு நாம்போ என்ன தெரிய மாட்டேங்கிறது. இப்படி இருக்கு சம்சாரம். சம்சாரோயம் அதீவ விசித்திரகா கஸ்யத்துவம் குத ஆயத்தகா, யாரு நீ, யாருடையவன், யாருக்கு பிள்ளையா எங்க வந்திருக்கு, யாரு எங்க ஒண்ணு, யாரு எங்க இருந்து வந்திருக்கு, இப்படி எல்லாம் கேட்டு போது தத்து துவம் சிந்தைய, அதை பத்தி நினை அப்படின்னு பகவான் ஆதிசங்கர் பகவான் பஜகோவிந்தம்ல சொல்றார். ஆனா இந்த சமயத்துல நிசங்கத்துவே சத் சங்கத்துவே நிசங்கத்துவம், சத் சங்கத்தையும் விட்டுட்டு சங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், அப்படி சங்கம் இல்லாமல் இருந்தால் மனசுல குழப்பம் இருக்காது. நிர்மோகத்துவே நிശ്ചல தத்துவம், குழப்பம் இல்லாமல் இருந்தாக்க மனம் தெளிவாக இருக்கும். என்ன தத்துவம், எது வேதாந்தம், எது பிரம்மா, எது பிரம்மா பரபிரம்மத்துக்கிட்ட யாரெல்லாம் லயிச்சிருக்கா, யாருக்குள்ள பிரம்மம் இருக்கு எல்லாம் தெரிய வரும். என்ன இதானே ட்ரூத். காட் பிரம்மம் இஸ் இன் ஆல், பிரம்மம் இஸ் இன் ஆல், ஆல் இஸ் இன் பிரம்மன். அது திருமேனில பிரம்மன் திருமேனில எல்லாமே இருக்கு. ஆல் ஆஸ் பிரம்மன். அந்த உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கும் பிரம்மன்ல உலகம் முழுவதும் காண முடிவதால எல்லாமே ஒன்னொன்னு தெரிவதெல்லாம் பிரம்மன் தான். ஒவ்வொரு சுற்றியில் இருக்கிறது ஒண்ணு பிரம்மன் தான். ஏன்னா பிரம்மன் தன்னை கொண்டு தானே படைச்சது. அப்படி எல்லாம் தத்துவம் இருக்கிற போது இப்படி இருக்கு. அப்படி சொன்னாக்கா, அப்படி இருந்தாக்கா என்ன பிரயோஜனம், நம்ம காரியம் ஆக வேண்டியிருக்கே அப்படின்னு ராமர் சுக்ரீவனுக்கு நினைவுபடுத்துறார், உபாயம் சொல்றார். இப்போ மேற்கொண்டு என்ன நடவடிக்கை பண்ணணும் என்றா, சுக்ரீவனை நீ போருக்கு அழைக்கணும். நீ போருக்கு அழைச்சா உன் மேல் இருந்த வெறுப்பினால திடீர்னு அந்த தீ பத்திக்கும், மத்தாப்ப பத்திக்கிற மாதிரி தீ பத்திக்கும். கோபத்துல ஆர்ப்பரித்து கொண்டு வருவான். நீ சண்டை போடும். சண்டை போடுற போது நீ அவனை கொண்டுடும், அது விஷயம். அப்படி ஒன்னால அவனை ஒன்றும் தாக்க முடியலன்னா நான் பானம் போட்டு அவனை தீர்த்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சுக்ரீவன் போறான், ரூத்ல போடுறான். அவனுக்கு வாலி சுக்ரீவன் பேர் சொன்னாலே அவன் அந்த மந்திரி சபையில அரண்மனை சுக்ரீவன் பேரே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டான். வாசல்ல சுக்ரீவன் குறைச்ச உடனே அவனுக்கு தாங்க முடியாத கோபம். போர் ஆயத்தம் பண்ணிட்டு 2 கையும் இந்த பேட்ஸ்மேன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல பேட்டிங் கிரீஸுக்கு வரதுக்கு முன்னாடி பேட்ல கையை பிடிச்சி ஒரு ஷர்ட் வாழை பேட்டை வச்சு சொல்றவா, பேட் இல்லாம முன்னுக்கே ஷர்ட் வாழ இல்லையோ. அப்புறம் கிரீஸ் வந்த அப்புறம் ஓடுற மாதிரி ஸ்டாண்டிங், ஒரே நின்ன இடத்துல ஓடுற மாதிரி காலுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தான். பண்ணி கொண்டு வந்த போது ஒரு சண்டை போட்டா. சண்டை போட்டு சுக்ரீவனுக்கு சண்டையில பாதி அவங்ககிட்ட பயம் காரணமாக தன்னுடைய மொழி வலிமை யுக்தி பற்றி பிரயோஜனப்படுத்தி சண்டை போட முடியல. ஆகையால் அவன் தோத்து போற நிலைமையில இன்னொரு அடி வாங்கினா இவன் கேஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த நிலைமையான தப்பி பிடிச்சுன்னு ஓடி வந்தான் ராமன் கிட்ட.
அவன் காலை பிடிச்சிட்டு அழுதான். ஸ்ரீராமா, ஓகே, எங்களால வாலியை அடிக்க முடியாதுன்னு நீ முன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இந்த வம்புக்கே நான் போயிருக்க மாட்டானே. இப்படி என்னை ஆபத்துல மாக்கி என்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு குறை கூறினான். ராமர் சொன்னார், இல்லப்பா, பார்க்கறதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரே சைஸ், ஒரே உயரம். ஓகே, ஒரே உடம்புல இருந்து நீங்க ஒரே சமயத்துல பிறந்தவர்கள். திக்ஷரஜஸுக்கு வாலியிலிருந்து இந்திரன் வாலியிலிருந்து இந்திரன் சக்தியினால வாலியும், கழுத்துல இருந்து சூரியன் சக்தியால நீ சுக்ரீவன் பிறந்தீர்கள். 2 பேரும் ஒரே உருவ ஒற்றுமை அதிகம். ஐ வாஸ் கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருகே லக்ஷ்மணனை பார்த்தேன். லக்ஷ்மணன், நீ ஒரு காரியம் பண்ணு, நல்ல மலர்ந்த பிரகாசமான மலர்களை எடுத்து ஒரு மாலை தோடும். லக்ஷ்மணனுக்கு தான் என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்ய தெரியாத ஒன்றும் விவசாயம் இல்லை போல். ஓடம் கட்டுறார், பர்ணசாலை கட்டுறார், அப்புறம் சமையல் பண்றார், மாம்சம் பக்குவம் பண்றார். இதெல்லாம் பண்ணிட்டு மாலை கூட தொடுப்பார் போல். மாலை தொடுன்னு மாலை தொடுத்து கொடுக்க மாலை போட்டு சுற்றியும் போறா, மறுபடியும் கூப்பிடுறான். மறுபடியும் கூப்பிட்டோடனே வாலிக்கு அசைக்க முடியாத கோபம் வந்துடுத்து. தன்னுடைய அரண்மனையே இடிச்சுடுவோம் அந்த அளவுக்கு கோபம் வந்துடுத்து. பெரிய கர்ஜனை போடுறான். தாரை வந்தான். தாரை அவனுக்கு மதி மந்திரி அவள், அதீத அன்பு உள்ளவள் வாலி மீது. வாலிக்கும் தாரை மீது அதீத அன்பு உண்டு. அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். நான் ஒன்னு சொல்றேன், கேட்பங்களா? நீ சொல்றதில்ல, நான் கேட்கறது தானே இருக்கேன், சொல்லு. அந்த சமயம் சரியா இல்லையே, குறைவான சமயமாச்சா இருக்கு, நீ குறைஞ்சு சொல்ல சுருக்கமா சொல்லு அப்படிங்கிறான் வாலி. தாரை சொல்றா, கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்கணும். நேத்து தான் சுக்ரீவன் உங்ககிட்ட வந்தான். ரொம்ப மாசங்கள் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான். அடிபட்டு வாங்கிட்டு போனான். நேத்துக்கு அடிபட்டு குற்றுயிரா போனவன் இன்னைக்கு திரும்பி வந்தாக்கா, புதிய மனோபலம், புதிய தேக பலம் எல்லாத்துக்கும் வந்தான்னாக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான் உண்டு. யாரோ ஒரு பெரிய பக்க பலம் அவன் பக்கம் இருக்கா அப்படின்னா பலம். அது என்னன்னா, ராமன் தசரத புத்திரன் காட்டுக்கு வந்தார் என்றும், மனைவியோடு வந்தார் என்றும், அந்த லக்ஷ்மணனும் கூட வந்தார் என்றும், அப்பொழுது ஜானகி காணாமல் போனாள் என்றும், அவளை தேடிக்கொண்டு வரும்போது சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவனோட கை குலுக்கி நட்புரிமை கொண்டார் என்றும் நமக்கெல்லாம் நான் கேள்விப்படுறேன். அங்கதான் அங்கே யாரோ கானகத்துல யாரோ சந்திச்ச போது அங்கிருந்த வானரர்கள், ராஜாக்கான ஒற்றர்கள் இருப்பா இல்லையா எங்கேயுமே, அது மாதிரி அவன் நியமித்திருந்த வானர ஒற்றர்கள் அங்கிருந்துக்கு சொன்னாலாம். அப்படி இருக்கிற போது இந்த நிலைமையில நீங்க சண்டை போடணுமா சுக்ரீவனோட? தென் பிளீஸ் இதையும் திங்க் பண்ணிக்கோ. பகவான் வாலிக்கு தாரை சொன்ன உபதேசத்தை உண்மைக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கார். ஆஃப்டர் ஆல் யாரு சுக்ரீவன்? உங்களுடைய சொந்த தம்பி. சொந்த தம்பி கிட்ட பகைமை பாராட்டுறது எத்தனை வருஷம் பாராட்டுவேள்? அதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? நமக்கு தெளிவு வேண்டாமா? அண்ணாங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இல்லையா? அவனுக்கு இளவரச பட்டம் கட்டுறதை விட கட்டிடுங்கோ, அப்புறம் எல்லா பகையும் தீர்ந்து போடும். நீங்களும் அவரும் உங்களுடைய பொறுப்பும் குறையும், உங்களுடைய பகை உணர்ச்சியும் மறையும். இந்த பகை உணர்ச்சி நமக்குள்ள மனசுக்குள்ள 2 பக்கமும் எரிஞ்சுட்டு இருக்க நெருப்பு குச்சி மாதிரி. இந்த வேண்டாம் இந்த பம்பு என்று தாரை வாலிக்கு உபதேசம் பண்றான். அப்படி கேட்க அவன் தாலி சொல்றான், இந்த மாதிரி நீ என் மீது வச்சிருக்கிற அன்பு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பெண்ணா பிறந்ததுனால உனக்கு அனாவசியமான பயம் இருக்கு. லக்ஷ்மணனுடன் ராமன் வந்திருக்கார் என்பது உண்மையானால் இந்த ராமன் யார் என்று எனக்கு தெரியுமே. சாக்ஷாத் பரம்பொருள் அவதார நோக்கத்துடன் பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மனுஷனாக இங்கே ராமனாக அவதரித்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் ராமனை பார்த்த மாத்திரத்தில் அவர் என்னுடன் கை கொலுக்கு வருவார், நான் அவரை வணங்கி அவரை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து கொண்டு வருவேன், இப்படிலாம் சொல்றான். அப்போ வாலி சொல்றா,
தார சொல்றா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கல. ராமன் ரொம்ப பிரின்சிபிள்டு மேன். சுக்ரீவனுடன் நட்பு கொண்ட பிறகு சுக்ரீவனுக்கு பரம எதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுடன் கை குலுக்குவாரா? வில் யூ டூ இட்? அவளோட தர்மம் தெரியாதவரா அவர் என்று கண்ணில் கண்ணீர் வழியா கூறி போது அவளை சமாதானம் பண்ணிட்டு அணைச்சிட்டு, நீ இங்கேயே இரு, அவன் கழுத்துல அவன் காரியத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போறான். வெளியில சண்டை போட்டு இருக்கான். கழுத்துல மாலை இருக்கு. அந்த மாலை இருந்தாலும் அவன் கழுத்து அவன் யாரு சுக்ரீவன் தெரியறது. ஆனா நிலைமை சுக்ரீவனுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. ராமர் பார்த்தார், இனிமே தாமதப்படுத்த கூடாதுன்னு ஒரு பானத்தை எடுத்து போட்டார். வாலி மார்பில் பாய்ந்து கீழே சாய்ந்தான். வால்மீகி சொல்றார், யுக முடிவில் சூரியன் தன்னுடைய சார்பிட்டு விட்டு தொப்புன்னு கீழ் விழுந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பிரகாசத்துடன் ஆனா வீழ்ச்சி அடைந்தவனாக வாலி காணப்பட்டான் என்று வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார். அவன் கீழ் விழுந்தான். அதை பார்க்கறான். இந்த வழக்கைகள் எழுந்து பார்த்தா எதிர வர ராமன் மறைஞ்சிக்கல. வாலி பண்ணிட்டு ஹி கம்ஸ் ஃபார்வர்ட். ராமன் நிற்கிறத அவன் பார்க்கறான். தலையில சடை, உடம்புல மறுபுரி, கையில கோதண்டம், கண்களை சாந்தம். இது பேர்த்த பார்த்துட்டு, நீ ராமனாக இருந்தால், நிஜமாகவே சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரமா இருந்தால், நான் உங்களுக்கு என்ன தவறு இழைத்தேன்? என்னை கொள்வதற்கு உங்களுக்கு என்னுடன் பகை உணர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? என் மீது ஏன் பானம் போட்டீர்கள்? அதுவும் எல்லா தர்மத்துக்கும் விரோதமாக மறைந்திருந்து வானத்தை போட்டீர்கள். நான் என்ன மிருகமா? வேட்டைக்குரிய மிருகமா? நான் ஒரு வானர சாம்ராஜ்யத்தின் ராஜா. நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தால் இப்போது அது இல்லை, அது ஏதோ ஒரு காரணமாக வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு செய்யத்தகாத காரியத்தை செய்தீர்கள் என்று கேட்கிற போதே ராமன் இந்த வாலி ராமன் பாஷணில் ராமர் கூப்பிட்டு சொல்றார், உலக எங்க இருந்தாலும் சரி தர்மம் தான் நடைபெற வேண்டும் என்று இக்ஷ்வாகுல மன்னர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. அதனால எங்க அதர்மம் நடக்கிறது அங்க போய் அதர்மத்தை முடித்து விடுவதற்கு அவர்கள் தயாரா இருக்கிறார்கள். நான் இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்தவன், கானகத்திற்கு வந்தாலும் எனக்கு அந்த பொறுப்பு குறையவில்லை. இந்த பொறுப்பு நிறைவேற்ற வேண்டியவனா இருக்கிறேன். இங்கே ஒரு பெரிய அதர்மம் நிகழ்கிறது. உன் தம்பி உன்னிடம் சரணடைந்தான். குகையிலிருந்து நுரையும் ரத்தமும் வந்தபோது பயந்த நீதான் மரண காயம் அடைந்தாய் என்று பயந்து வெளியே ஓடி வந்தான். அவனுக்கு ராஜ்யத்தில் ஆசை இல்லை. அதை உங்கள்கிட்ட சொன்னான். அப்படி நான் தப்பு பண்ண என்னை மன்னிச்சுடு. பயம் துக்கம் காரணமாக எனக்கு சரியா மூளை வேலை செய்யல. இங்க இருக்க மந்திரிகள் கூட எனக்கு நீ நம்மளாம் பொறுக்கலாம், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பொறுக்கலாம்னு சொல்லல. வாலியை ஒருத்தரும் தோற்று அடிக்க முடியாதுன்னு சொல்லல, அப்படி எடுத்து சொல்லல. அப்படின்னு நீ வாலி கிட்ட ராமர் சொல்றார். சரணடைந்தவனை காப்பாற்ற வேண்டியது உன் தர்மம், எந்த அரசனுடைய தர்மம். முதலாக அந்த தர்மத்தை நீ அனுசரிக்கவில்லை, அது பெரிய குற்றம். பிறகு சுக்ரீவனுடைய மனைவி, சுக்ரீவன் எங்கெல்லாம் ஓடினா அவளும் கூட ஓட முடியுமா? அவள் அரண்மனையில் இருக்கா. அவளை நீ என்ன பண்ண? இனிமே இந்த அரண்மனை இருக்காத, என்னுடைய அரண்மனைக்கு வாங்கிட்டு உன்னுடைய அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். மனைவி, தம்பியுடைய மனைவி, அவளுடன் இப்படி ஒரு சேர்க்கை, அது எவ்வளவு பெரிய ஒரு வெட்கங்கட்ட தவறான குற்றம். ஆகையால் இந்த குற்றத்தை இரண்டும் பாவம். தொடர்ந்து உன்னை பீடிக்க கூடாது, தொடர்ந்து இருந்தால் மேலும் பாவங்கள் செய்வாய். அதற்காக உனக்கு முடிவை ஏற்படுத்தினேன் என்று கூறியது. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கவனிச்சு பார்த்தா அது நமக்கு புலனாகும். உண்மையான காரணம் என்னவென்றால்,
ராவணன் இந்திரனை தோற்கடித்து சிறையில் வைத்தவன். வாலி, சுக்ரீவன், ஹனுமான், நளன், நீலன், ஜாம்பவான் போன்றவர்களை பிரம்மா ராமாவதாரத்தில் உதவி செய்ய சிட்டு செய்திருந்தார். ஏனால் வானர்கள் மூலம் லங்கைக்கு பயம், ராவணனுக்கு பயம் என்பதால் சிட்டு செய்திருந்தார். அந்த எந்த இந்திர சத்ரு, பரமசத்ரு, இந்திரனுக்கு அவமானத்தை கொடுத்தவன் வாலிக்கு சாட்சாத் அப்பா, அவன்கிட்ட வாலி என்ன பண்ணா, மித்திர ஒப்பந்தம் பண்ணினான். என்னுடைய சொத்து உனக்கு பொது, உன்னுடைய சொத்து என்னது, என் மனைவி மக்களும் உனக்கு சொன்ன அடிமை, உன் மனைவி மக்களும் எனக்கு அப்படியே சொல்லிட்டு பிள்ளை 2 பேரும் கைது போட்டுட்டான். அந்த பெரிய மகா குற்றத்திற்காக அது வெளியில் அவ்வாறு சொல்லாவிட்டாலும் ராமர் இனி இவன் இந்திரனுக்கு எதிராக இப்படி செயல் பண்ணதற்கு there is only one solution, there is one way of ending his great sin, that to be killed by him, by me அப்படின்னு சொல்லிட்டு அவனை நாசம் பண்ணார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்ல முடியும். இந்திரனுடைய வதத்திற்கு, வாலியினுடைய வதத்திற்கு இதான் காரணம் நம்மளால் சொல்ல முடியும். அப்படி சொன்ன உடனே அவன் பார்த்துட்டு அதை கேட்கிறான், கொஞ்சம் திங்க் பண்றான். திங்க் பண்ண உடனே, ஆமா, இந்திரனுக்கு பிள்ளையா பிறந்து ராவனுடன் சேகம் பண்ணேன்னு வாலிக்கு ராமன் சொல்லாவிட்டாலும் அது அவனுக்கு நெருடு மனசுல. ராமன் சொன்னதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்த போது தான் ரொம்ப I have been a very bad person, and a king being a bad person, he has to undergo the consequences. சாதாரண மனுஷனுக்கே விளைவுகள் இருக்கு, அது அரசனே பண்ணாக்கா கட்டாயம் அந்த பயங்கரமா விளைவுகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு ராமர் கால விழா அவனை துதிக்கிறான். எப்படி துதிக்கிறான்னா, ராம ராம நீ பேர் அருளாளன். நீ யாரு? பேர் அருளாளன். உலகத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், முதல்ல யார் பேர் எழுதணும்? ஸ்ரீ மகாவிஷ்ணு பேர் தான் எழுதணும். மல்லந்தல்வன், நான் ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ. உன்னை யோகிகள் எல்லாம் உன்னுடைய சாட்சாத் ஸ்வரூபத்தை தரிசிக்க ட்ரை பண்றா, தவம் பண்றா, ஆனா சாட்சாத் தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது இல்லை. நீ அப்படிப்பட்ட டிரான்செண்டன்ட் பர்சன். நீ உன்னுடைய கரத்தினால் நான் தாக்கப்பட்டு இறந்தேன் என்றால் எனக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம். அது எனக்கு மனசுல ஒரு நிம்மதியை கிடைக்கிறது. உனக்கு எதிரே ஒன்னால் கொல்லப்பட்டு நான் மோட்சம் போகிறேன். அந்த காலத்துல உன் பேரை சொன்னா கூட மோட்சம் கிடைக்கும்னு சொல்ற பொழுது உன்னாலேயே கரத்தில் பீடிக்கப்பட்டு நீ என்னுடைய சம்பாஷணை நிகழ்த்திய பிறகு எனக்கு மரணம் கிடைத்தது என்றால் அது எனக்கு பெரிய பாக்கியம், என்னுடைய பாக்கியம். எனக்கு இது தெரியும், வெளிப்படையாக பறைசாற்றக்கூடாது. நீ மகாலட்சுமியினுடைய கடவுள், மகாலட்சுமி தான் ஜானகியா வந்திருக்கா. நீ மகாலட்சுமி கடவுளான பரமபுருஷன் சிவன் நாராயணன் பிரம்மதேவனால் பிரார்த்திக்கப்பட்ட நீ இங்கே தசரத புத்திரனா வந்திருக்கேன். அதனால பிரபு என்ன மன்னிச்சுட்டு தயவு செய்து இந்த பானம் என்ன நெஞ்சு எரிக்கிறது, அது பிடுங்கி எடுத்துடும். அது என்னால வெளியில எடுக்க முடியல, பிடுங்கி எடுத்துட்டு என்னை மன்னிச்சே அடையாளுக்காக என்னை தடவிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் அதெல்லாம் பண்றார். பானத்தை எடுத்து போன உடனே அவன் உயிர் போறது தடவி கொடுக்கிறார். அந்த உயிர் பிரகாசமாக ஒரு விமானத்தில் ஏறிக்கொண்டு ஒரு தேவேந்திரனுக்கு ஒப்பான வடிவத்தை பெற்று என்று பரமசிவன் சொல்றார் உமைக்கு. மார்பில் ஏற்பட்டுள்ள துன்பத்தை தங்கள் திருக்கரங்களால் தடவி நீக்கிவிடுங்கள் சரி என்று சொல்லிய ராமன் பானத்தை உருவி எடுத்துவிட்டு தன் கையால் தடவி கொடுத்தார். உடனே அது வாலியின் உடல் அந்த வானர வடிவத்தை துறந்து தேவேந்திரனுக்கு ஒப்பான உருவத்தை பெற்றது என்று கூறுகிறார். இப்படியாக இந்த ரகுநாதனின் பாரத்தால் தாக்கி உயரை விட்ட வாலி ராமனுடைய குளிர்ச்சியான கரஸ்பர்சத்தின் காரணத்தினால் உயர்ந்த ஒரு அழகான திவ்யமான உருவத்தை தரித்து கொண்டு
எந்த ஒரு மகா யோகிகளும் மகா தபஸ்களும் அடைய முடியாத பரமபதத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது சர்க்கத்தை முடிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சர்க்கம் இந்த வாலி சுக்ரீவனுடைய சம்பாஷணை. ஆதியிலிருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, முதல்ல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம் எல்லாம் சேர்த்து 26 சர்க்கம் பார்த்தோம். அப்புறம் இந்த ஒரு கிருஷ்ணேந்தா காண்டத்துல 2 சர்க்கம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ மொத்தம் 28 சர்க்கம் பார்த்திருக்கோம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம் முடிய 1695 ஸ்லோகங்களை உள்வாங்கி கொண்டோம். கிருஷ்ணேந்தா காண்டத்தை முதல்ல 93 ஸ்லோகங்கள், அதை சேர்த்து 1728 ஸ்லோகங்கள் உள்வாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் உள்வாக்கி கொண்ட ஸ்லோகங்கள் 71, அதாவது 1799, 1799 அப்படி ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். இப்படி ஒரு அருமையான ஒரு கிஷ்கிந்தா காண்டத்தின் 2வது சர்க்கத்தை நாம் என்று தெரிந்து கொண்டோம். இனி நாம் இந்த மீட்டிங்க்கு ஆரம்பத்திலேயே உற்சாகத்துடன் இருந்த நாம் தனசேகரன் அவர்களுடைய சமீப தீர்த்த யாத்திரையை பற்றி அவர் கூற முன் வந்திருக்கிறார். அந்த விவரங்களை நாம் கேட்போம். அவர் துவாரகாவுக்கு போனார், துவாரகாவில் பிரபாச தீர்த்தத்துக்கு போனார், சோமநாத்துக்கு போனார், வேறு ஏதான கஷேத்திரங்களுக்கும் போனாரா என்று அவர் கூறுவார். அதையும் கேட்போம். சார், தேங்க்யூ வெரி மச். நாங்க இப்போ எங்களுடைய ஒரு ஆழமான நன்றி அவசியம் நாங்க தெரிவிச்சே ஆகணும். அப்புறம் நீங்க 1799 1799 ஸ்லோகங்கள் நம்ம தாண்டி இருக்கோம்னு சொன்னீங்க. உங்களுக்கு அதோடைய கண்டென்ட் அவ்வளவும் தெரியும் போது எங்களுக்கு ஜஸ்ட் நம்பரானு கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சுக்கிறோம். இது பெரிய மதர்ஸ் கிரேஸ் ஃபார் அஸ். தேங்க்யூ சார். எஸ்மா, மைத்திலி கை அரைக்கின்றது. சார், எனக்கு ஒரே இது, சுக்ரீவனோட பகவான் ராமர் ஸ்ரீராமர் அக்னி சாட்சியா இது ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது பண்ணிட்டாருன்னு, அதுக்கு ஏன் சார் அத்தனை அக்னி சாட்சியா அதுக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ்? அது ஏன்னா அக்னி தான் எல்லா நல்ல காரியங்களுக்கும் இறுதி காரியங்களுக்கும் அக்னி தான் உதவுறது. பாருங்க, கல்யாணத்தும் போது அக்னி சாட்சியா பண்றோம். அப்புறம் வேற ஏதான ஒரு நல்ல காரியம்னாக்கா, ஒரு கிரக பிரவேசம், ஒரு மங்களமான காரியம் அப்படின்னாக்கா அதுக்கும் அக்னி சாட்சியா பண்றோம். ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னாக்கா அதுக்கு பகவானுக்கு அந்த சிலை மேல தீர்த்தம் ஊட்டுறது எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு பகவானுக்கு அக்னி சாட்சியாக அந்த ஒரு நைவேத்தியம், அந்த தீபாராதனை எல்லாம் பண்றோம். ஸோ அக்னிக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்கு. ஏன்னா அக்னிதான் சர்வபக்ஷி சர்வசாட்சி. அக்னிக்கு, வாயுவுக்கும் அக்னிக்கும் உலகத்துல தெரியாத விஷயமே கிடையாது. எங்கும் பரவி எழுவர்கள், எங்கும் இருப்பவர்கள். அக்னி வாட்டரில், தண்ணிக்குள்ளேயும் அக்னி இருக்கு. ஒரு காலகண்டம் மாதிரி ஒரு சமுதிரத்துக்குள்ளேயே ஒரு திவ்ய ஒரு அக்னி இருக்கு. ஆகையால் அக்னிக்கு சாட்சியா பண்ணதுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. இதுதான் காரணம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், அதோட இந்த வாலின வதம் பண்றது ரொம்ப பட்டிமன்றம் எல்லாம் பேசுற அளவு ரொம்ப விவரமான விஷயம். எங்களுக்கு இன்னும் தெரிந்து கொண்டது ரொம்பவே பெரிய நன்மை. நம்ம இன்னும் சில நாள் கழித்து கூட இத பத்தி வேற விஷயங்கள் பேசுறோம். ரங்கராஜன் மதர் சொல்றார், இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டிமன்றம் போட்டு அதெல்லாம் என்ன பத்தி வாலி கொண்டது சரியா அதெல்லாம் கேக்குறா. ஸ்ரீராமர் ஒரு அவதாரம். அந்த அவதாரங்களோட என்னென்ன செயல் பண்றாங்களோ அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணவோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கோ யாருக்கும் உரிமையே கிடையாதுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. நோபடி ஷுட் டாக் அபவுட் பிகாஸ் தே டு நாட் நோ. அவதாரம்ங்கிறது இறைவனை பத்தி மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா மதர் சொல்றாங்க. ஒன் ஷுட் நெவர் டாக் அபவுட் திஸ்ன்றாங்க மதர். சுப்ரீம் கேன் நெவர் கமிட் a sin அப்படிங்கபா. அற்புதமா இருக்கு. எஸ் ராதாராணிமா.
சார் ரொம்ப அருமையா இருந்தது. ஒண்ணு தெரிஞ்சது, ராமர் வந்து தெய்வமா இருந்து கூட அவர் கரெக்டா சொல்றாரு, எனக்கு உனக்கும் சுக்ரீவனுக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியலன்னு ரொம்ப அழகா மனுஷர் மாதிரி சொல்லிடுறாரு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் வாலி வந்து அந்த லாஸ்ட் மொமெண்ட்லயே இன்டெலிஜென்ஸா ஸ்பரிச தீட்சை வாங்குறான். நம்பர் 1. அப்புறம் நம்பர் 2, அவர் மாலை போடும்போது அது ஜெயமாலையாட்டம் லக்ஷ்மண் பண்ணிட்டு வந்தது, அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனா இருக்கு. வெரி நைஸ் சார், தேங்க்யூ. ஆமா, வால்மீகி ராமாயணத்துல அங்க வால்மீகி 2 வரம் கேட்கிறான் சுக்ரீவன் கிட்ட, இவன் ராமர் கிட்ட. முதல் வரம் என்னன்னா, அங்கதானே இன்னும் குழந்தையா இருக்கான், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு ராமர் கிட்ட வரம் கேட்கலாம். ஓ ஆமா, சோ ஸ்வீட். ரெண்டாவது வரம் ரொம்ப முக்கியமான வரம். ஸ்ரீராமா, சுக்ரீவன் அசட்டுத்தனத்தாலேயோ கவனக்குறைவினாலேயோ உங்ககிட்ட என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணானோ அதுக்கு டிலே பண்ணானா தயவு செஞ்சு அவனை தண்டிக்காதே, மன்னிச்சு வரம் கேட்கிறான். சோ ஸ்வீட். நான் எல்லாம் பண்ணிட்டு இப்ப அட்லீஸ்ட் கடைசி நேரத்துல அவனுக்கு நிறைய இது வருது, ரியலைசேஷன். ராமரோட அம்பு பட்ட உடனே ரொம்ப அலர்ட் ஆயிட்டு நல்லவன் ஆயிட்டான். தேங்க்யூ சார். எஸ்மா, பங்கஜம்மா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். ரொம்ப அருமையா இருந்தது, தத்ரூபமா. எனக்கு என்ன இதுலன்னா, வாலி வந்து சுக்ரீவனோட வந்து மனைவிய வந்து அந்த உடனே சொல்ற ராமர் சொல்றது, ஆனா அது தப்புதான், நீ அதே மாதிரி பண்ணது தப்பு, அதர்மம்ங்கிறத சொல்ற. அவ வந்து எப்படி அதே மாதிரி போக முடியும் இல்ல? அந்த அரண்மனையிலேருந்து சுக்ரீவனோட அரண்மனையிலேருந்து வாலி கூட்டாங்கிறதுனால வாலியோட எப்படி அது போக முடியும்ல அந்த நாள்ல? இந்த வானர படைகளா இருந்தா கூட அது இப்ப அதர்மம் தானே இப்ப சொல்றது பகவான். ராமர் அதை ஒரு தவறு நீ பண்ணியிருக்க, அதர்மம் நடக்கிற இடத்துல நான் எப்பொழுதும் வந்து அதை சரி பண்ணிப்பேன். வாலி கேட்டதுக்கு அவர் வந்து பதில் சொல்றார், அதெல்லாம் நீ செஞ்சிருக்க அப்படின்ட்டு. அதான் அத வந்து வாலி வந்து ரியலைஸே பண்ணல, இல்ல பண்ண மாதிரி தெரியல. அதாவது ஏன் உரிமை அந்த படத்துல சேர்த்துனா அதானே உங்க கேள்வி இல்லையா? ருமை அந்த புறத்துல வாலி சேர்த்துண்டா, தாரை வந்து வாலி போனது அப்புறம் சுக்ரீவன் அந்த புறத்துல இருக்கிறான். இதுவும் நல்லா தெரியுது. ஓகே, இதெல்லாம் வந்து மனுஷ ஜாதிக்குள்ள தர்மங்கள், இல்ல தர்மங்கள் வேற, மிருகங்களுக்குள்ள இல்ல தர்மங்கிறது வேற. இது அதுக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ, நன்றி சார். அதான் அது அப்புறம் நீங்க அடுத்த சருகம் சொல்லச்ச கூட அந்த ஒரு இது எனக்கு கேள்வி, அப்பா கேட்டுக்கிட்டேன், நான் இப்ப வேண்டாம். இதனுடைய கண்டினியூஷன் திடீர்னு இப்ப தோணிட்டு, அது அப்புறம் கேட்டுக்கிறேன் நான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் தனசேகரன் வாங்கோ, சொல்லுங்க. யுவர் டைம். வெரி ஹாப்பி டு see you. சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அத்தியாத்ம ராமாயணத்துல கூட இன்னைக்கு ஜாம்பவான் பத்தியும் வாலி பத்தியும் எல்லாமே நம்ம பேசணும். ஸோ இந்த துவாரகா யாத்திரையில கூட ஜாம்பவான் குகை வந்து நாம பார்த்தோம். நாங்க எல்லாமே வந்து அந்த ஜாம்பவான் குகையில இறங்கி உள்ள போயிட்டு அங்க 28 நாள் பகவானும் ஜாம்பவானும் சண்டை போடுறான். இந்த சாமந்த மணிக்காக சண்டை போடுறாங்க. அப்போ அந்த இவரு வந்து ஜாம்பவான் வந்து ராமாயண காலத்திலேயே, அது என்ன திரேதாயுகமா, அந்த ராமாயண காலத்திலேயே வந்து ஜாம்பவான் வந்து இருக்காரு. அப்போ இந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்த இந்த யுகத்திலையும் வந்து அவர் கிருஷ்ணரை பார்த்து 28 நாள் நம்ம கூட போர் செய்யக்கூடிய ஒரே வலிமை, தோல் வலிமை என்னுடைய பகவான் ராமருக்குத்தானே உண்டு
எப்படி இது சாத்தியம் என்ற ஒரு சந்தேகம் வந்து, ஐயா நீங்கள் யார், உங்களுடைய உண்மையான என்ன, நீங்க யாருன்னு கேட்கும் போது, நீங்க தான் என்னுடைய ராமரா அப்படின்னு கேட்கும் போது, ஆம் அப்படின்னு கிருஷ்ணர். சோ அந்த நான் ராமரா இருந்தேன். அப்போ அப்பதான் வந்து ரொம்ப பாதம் பணிஞ்சு கேட்கிறாரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய பகவான் கூடவா நான் இவ்வளவு நாள் சண்டை போட்டேன், அது தெரியாம போயிடுச்சு எனக்கு, அந்த தோல் வலிமையை பார்த்த பிறகுதான் எனக்கு ஞாபகம், உங்களுடைய ஞாபகம் வந்தது, அதனால அந்த சாமந்தக மணியும் கொடுத்துட்டு தன்னுடைய மகள் ஜாம்பவதியும் வந்து கிருஷ்ணருக்கு வந்து மனம் முடிச்சு வைக்கிறார். அந்த ஜாம்பவான் குகைக்குள்ள வந்து எல்லாருமே இறங்கி, அது ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும், அழகா வந்து அது இறங்கி உள்ள போய் உள்ள அந்த உள்ள போனா மிகப்பெரிய பிளேஸ் இருக்கு, உள்ள அவங்க சண்டை போட்ட இடம்லாம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஆனா உள்ள போகக்கூடிய குகை வந்து ரொம்ப சின்ன வழி, ஒரு ஆள் தான் ஏற முடியும், ஒரு ஆள் தான் இறங்க முடியும். அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா? எலக்ட்ரிக் லைட் இல்ல, பேட்டரி லைட்ல வந்து லைட் எல்லாம் இருக்கு, வெளிச்சம்லாம் இருக்கு, லைட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. உள்ள வந்து அந்த வச்சு நம்ம குரூப்ல இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன், அந்த ஜாம்பவான் குகையினுடைய போட்டோ எல்லாமே நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம ஆரம்பிச்சது வந்து நேரா வந்து நம்ம அகமதாபாத் போயிட்டு அங்கிருந்து நேரா துவாரகா தான். துவாரகா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மணி 8 மணி நேரம் பஸ் டிராவல், அது டிராவல் போயிட்டு மறுநாள் வந்து அந்த பேட் துவாரகா, அதான் வந்து ஆமா. இப்போ வந்து இப்போ இது கட்டிட்டாங்க, பிரிட்ஜ் கட்டிட்டாங்க, பிரிட்ஜ் கட்டி நேரா அந்த தீவுக்கே நம்மள பஸ்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த பேட் துவாரகா மிக பிரம்மாண்டமா இருக்கு அந்த பிரிட்ஜ் எல்லாம். அந்த பிரிட்ஜ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன், நம்ம போட்டோல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த பிரிட்ஜ் மேல போயிட்டு நேரா அந்த பேட் துவாரகா உள்ள போயிட்டு அங்கதான் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சுதாமாவை சந்திக்கக்கூடிய இடம். அங்க அந்த அந்த இடம் வந்து அந்த அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் அங்க சுத்தி வந்து கோபித்தலா, அதாவது கோபியர்கள்லாம் மிகவும் மன வருத்தத்துடன் இருக்கும்போது அவர்கள் கூட வந்து ஒரு ராசலீலை புரிஞ்ச இடம் தான் வந்து அந்த கோபித்தலா அப்படின்ற வந்து ஒரு தீர்த்தம், ஒரு ஏரி மாதிரி இருக்கு. அங்க வந்து அவங்க மெய்மறந்து அவர் கூட அந்த ராசலீலை ஆடும் பொழுது அவங்க பூசி இருந்த சந்தனம்லாம் அந்த இடத்துல வந்து அப்படியே வழிஞ்சி சந்தனமா வேற அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை வந்து எடுத்து வந்து செய்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சந்தனம் வாங்கிட்டு வந்து அந்த சந்தனம், அந்த கோபிகளுடைய சந்தனம் வந்து அங்க இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த இடம் பார்த்தோம். அப்புறம் அதை முடிச்சு வரும்போது நாகேஸ்வர் லிங்கம் பார்த்தோம். அது இடையில வரும்போது ருக்மணி மாதாவுக்கு ஒரு ஆலயம் இருக்கு, அது வந்து தனியா இருக்கு. அதுக்கும் ஒரு கதை சொன்னாங்க. ஏதோ நம்ம அந்த கோபப்படுவார் என்ன முனிவர் அவரு துர்வாசரை வந்து அப்போ சுமந்துட்டு போகும்போது ருக்மணி தேவிக்கு வந்து தாகம் எடுத்ததாகவும் வந்து அந்த பகவான் வந்து தன்னுடைய கட்டை விரலை ஊன்றி அங்கிருந்து வந்து நீர் வர வச்சு ருக்மணிக்கு கொடுத்ததாகவும் அவர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்து நான் இருக்கும்போது என்னுடைய அனுமதி இல்லாம எப்படி நீ வந்து இந்த மாதிரி வந்து ருக்மணிக்கு செய்யலாம் அப்படின்று அவர் கோபப்பட்டு 12 வருஷம் நீயும் ருக்மணி பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சாபம் விட்டுறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால ருக்மணி மாதா கோயில் வந்து தனியா இருக்கு, அங்க துவாரகையில இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அங்க வந்து அதே மாதிரி நம்ம இங்க வந்து ஆண்டாள் திருக்கோயில்ல மாதிரி சூடி கொடுத்த சுடற்குழியால் மாதிரி ருக்மணிக்கு போட்ட மாலையதான் வந்து அங்க துவாரகேஷ் கோயிலுக்கு போயிட்டு பகவானுக்கு போடுவாங்கன்னு அந்த ஒரு இதுவும் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் துவாரகேஷ்ல வந்து ரொம்ப நீங்க ஷேர் பண்ண மாதிரி அந்த பிளாக் ஹாய்ஸ்டிங் வந்து 2 முறை பார்த்தோம். நாங்க போன நேரத்திலேயே 2 முறை மாத்திட்டாங்க. 50 அடி, ஆமா 50 அடி நீளமுள்ள அந்த பிளாக் வந்து அந்த மேல ஏறி வந்து மாத்தினாங்க. கலர், ஒவ்வொரு கலர் மாத்துறாங்க. அது இது வரைக்குமே வந்து பக்தர்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் வாங்கி கொடுத்துருக்காங்களாம் அந்த கொடியை. அவ்வளோ கொடி இன்னும் பாக்கி இருக்குதான். அப்பப்போ அந்த கொடியை மாத்திட்டு 1 ஹவருக்கு ஒரு முறை கொடியை மாத்திட்டு இறக்கிடுறாங்க.
ஸோ அதை பத்தியும் வந்து ஒரு கதை சொன்னாங்க அங்க. என்னன்னா ஒரு அந்தனர், ஒரு கண்ணு தெரியாத ஒரு அந்தனர் வந்து இவங்க கொடி ஏத்திட்டு வந்து இறங்கின உடனேயும் அந்த அந்தனர், கண்ணு தெரியாத அந்தனர், அவ்வளோ பெரிய கோயில்ல மேல 60-70 அடி இருக்கு அந்த கோயில், 6 ஸ்டேஜ் இருக்கு. அதை ஏறி அங்க போய் அந்த கோடி பக்கத்துல நின்றுட்டு வரான் அவரு. திருப்பியும் பார்த்துட்டு என்னடா எப்படி போனாரு, எப்படி ஏறினாருன்னு யாருக்குமே தெரியாதான். திருப்பியும் காவலர்களா போயிட்டு அவரை வந்து இறக்கி கூட்டின்னு வந்து அதெல்லாம் போகக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்தா திருப்பியும் அந்த இடத்துல போய் அந்த கண்ணு தெரியாதவர் இருப்பார். 3 முறை இந்த மாதிரி நடந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் ஆயிருக்கு, ஒரு கண்ணு தெரியாதவர் இவ்வளோ ஒரு படியே இவ்வளோ குயிக்கா வந்து எப்படி ஏற முடியும். அப்ப அவர் கடைசியா அவனுடைய கோரிக்கை தான் என்னன்னு கேட்டா, இந்த கொடியை வந்து நீங்க மாத்தணும், அடிக்கடி மாத்தணும்னு சொல்லும்போது அது பேசிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து அந்த கிருஷ்ணருடைய சிலையில போய் அவர் ஐக்கியம் ஆயிடுறாரு அந்த அந்தனர். ஸோ அது வந்து பகவான் கிருஷ்ணனே வந்து அது சொன்னதாக ஒரு ஐதியம். இந்த கொடியை வந்து எவ்ரி ஹவர் நீங்க வந்து மாத்தணும், அதுதான் என்னுடைய விருப்பம்னு சொன்னதாக ஒரு இது சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்து அதை நேரடியா அந்த மாத்திர இதெல்லாம் நாங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு பகவான் கொடுத்தாரு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வந்து அந்த சிலை, இப்போ வந்து அந்த துவாரகீஷ்ல இருக்கக்கூடிய சிலை வந்து ஒரிஜினல் சிலை இல்லை, அது வந்து பரோடால இருக்கக்கூடிய தாக்கூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதான் ஒரு கிருஷ்ணனுடைய ஒரிஜினல் சிலை. ஏன்னா அங்க வந்து ஒரு பக்தர் இருந்தாராம், வஜ்ரநாதர் அப்படின்ற ஒரு பக்தர். இந்த தாக்கூர்ல இருந்து நடந்தே போயிட்டு பகவான துவாரகாவுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு வயசா எடுத்து 80-90 வயசு ஆகும்போது, பகவானே இந்த கால் எனக்கு இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு அவர் காலை அவரே வந்து தடியால போட்டு அடிச்சுக்குவாராம். அந்த கால் வந்து நான் உன்னை வந்து நான் பார்க்க முடியலையே, எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப சொல்லுவாராம், நீ மாட்டு வண்டி ஓட்டிட்டு வா, என்னை எடுத்துன்னு போ, உன் கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து பகவான் சொன்னாராம். அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, மாட்டு வண்டிய ஓட்டிட்டு போறாரு. கிருஷ்ணா, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களே, நான் எப்படி வந்து உன்னை வந்து அங்கிருந்து தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த லீலையில நான் பிறக்கும் போதே பண்ணிட்டேன் அப்படின்னாராம். நீ கேக்குற லீலையில நான் பிறக்கும் போதே பண்ணிட்டேன். ஏன்னா நான் பிறந்த உடனேயும் அந்த காவலர்கள்லாம் தூங்க வச்சுட்டேன், எல்லா கேட்டும் திறக்க வச்சேன், என்னை வந்து தூக்கிட்டு யமுனை ஆத்து வழியா அங்க பிருந்தாவனத்துக்கு கொண்டு என்னை விட்டுட்டாங்க. இதெல்லாம் நான் குழந்தையா இருக்கும் போது பண்ணிட்டேன், நீ ஒன்னும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாது, நீ மாட்டு வண்டி எடுத்துன்னு வா, நான் வரேன் உன் கூட அப்படின்னு பகவான் சொல்லிட்டாராம். அதே மாதிரி இவரு மிட் நைட்டு 12 மணிக்கு மாட்டு வண்டி கொண்டு போய் அங்க நிறுத்திட்டு கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் எல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க காவலாளிகள் மட்டும் இருக்கிறாங்க. இவர் உள்ள போன உடனே எல்லா காவலாளியும் தூங்கிடுறாங்க. அவர் போய் நின்ன உடனே தன்னால வந்து அந்த திறக்குது, கதவு திறக்குது. உடனே வந்து தூக்க சொல்றாரு, என்ன தூக்கு, நான் வரேன். இவ்வளவு பெரிய சிலையை என்னால வந்து எப்படி தூக்க முடியும், எனக்கு வயசாயிடுச்சு, 90 வயசாகுது, என்னால தூக்க முடியுமா, இருந்த லீலையே நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நான் வந்து அந்த ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக வந்து மயிலருக்கு போல லேசா பறந்து போய் அடிப்பார் இல்லையா, அந்த லீலையெல்லாம் வந்து நான் லேசா ஆயிட்டேன் ஏற்கனவே, என்ன தூக்கு, நான் உனக்கு லேசா தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு போய் தூக்குறாரு. மயிலருக்கு போல பகவானுடைய சிலை வந்து ரொம்ப லேசா இருந்துதான். அதை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு மாட்டு வண்டியில வச்சு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு கிளம்பிட்டாராம். ராத்திரியை கிளம்பி அந்த தாக்கூருக்கு போயிட்டு வந்துட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழுத்தி வளர தருக்கிலானா, அந்த ஒரு பாசனம் ஆண்டாள் பாசனம் இதைத்தான் சொல்றது பகவான். அதேதான். ரொம்ப அப்புறம் அங்க போயிட்ட பிறகு மறுநாள் வந்து கோயில திறக்கிறாங்க. கிருஷ்ணருடைய சிலை அங்கே இல்லை. அப்போ எல்லாரும் இந்த விஷயம் வந்து ராஜாவுக்கு தெரிய வருது. ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே யாரு எடுத்துன்னு போனாங்க, எங்க போனாரு கிருஷ்ணர் தெரியலையே அப்படின்ட்டு 4 பக்கமும் ஆளுங்களை விட்டு தேடுறாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, யாரோ ஒரு வயசான ஆளு மாட்டு வண்டியில கிருஷ்ணர் சிலையை வச்சு எடுத்துன்னு போனாரு, நான் பார்த்தேன், இந்த பக்கம் தான் போனாரு அப்படின்னு வந்து அவர் மட்டும் கையை காட்டுறாரு.
ஆமா அப்படி காட்டினோடனே சரின்னு அந்த பக்கம் போனா அதுக்குள்ள வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லிடுறாரு இருக்கு, உன்னை தேடிட்டு ஆளுங்க வராங்க, என்னை தூக்கி ஒரு குளத்துல ஒளிச்சு வச்சிரு அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அங்க வந்து ஒரு குளத்துல போய் கிருஷ்ணருடைய சிலையை உள்ள ஒளிச்சு வச்சிடுறாரு. இவர் மாட்டு வண்டியில வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது காலம் எல்லாம் வந்து தேடி இதே மாட்டு வண்டி இருக்குது, ஆனா கிருஷ்ணருடைய சிலை நீ தானே திருடிட்டு வந்த, எங்க அந்த சிலைன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்றாரு. நான் எடுக்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வந்து இல்ல, இந்த மாட்டு வண்டியில கிருஷ்ணர் சிலை வந்ததுன்னு எல்லாம் பார்த்தவங்க சொன்னாங்க, நீ கொடுக்கலன்னா ஒழுங்கா எல்லாம் அடிக்கிறாங்க, அவரை அடிச்சு உயிர் போகிற நிலை அவருக்கு வந்து வந்துடுது. அப்போ கிருஷ்ணரே அந்த குளத்துல இருந்து மேல வர்றாரு. அப்படியே வந்து நான் இங்கதான் இருக்கேன், அவர் கூட அவரு வந்து என்னுடைய பக்தன் நடக்கும், என்னை வந்து தரிசிக்க முடியலன்றதுக்காக அவருடைய ஊருக்கே வந்து நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு நான் இங்கதான் இனிமே இருக்க போறேன். அதனால அந்த டாக்கோர் என்ற கிராமத்துல இருப்பதுதான் கிருஷ்ணனுடைய ஒரிஜினல் சிலை. அவர் வந்து துவாரகால இருக்கும் போது இருந்த ஒரிஜினல் சிலை அங்கதான் இருக்கு. அப்ப இங்க நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. என்ன மாதிரியே ஒரு பிரதி உருவம் செய்தி வச்சு அங்க வைங்க, என்னுடைய சாநித்தியம் அங்கேயும் இருக்கும், நானும் துவாரகீஷ்ல இருப்பேன், நான் அங்க வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் துவாரகீஷ்லயும் அதே மாதிரி சிலை இருக்குது, அங்கேயும் ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த சிலையருடைய அலங்காரம். ஒரு நாள்ல 4-5 முறை ஓடி ஓடி பார்த்துட்டு வந்தோம். அலங்காரம் எல்லாம் நல்லா நம்ம இருக்கிற விளிம்புக்கும் சிலைக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து தாம்பாளமாக சாப்பாட்டு பக்ஷணம் கிருஷ்ணம் எல்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து விளிம்பு கிட்ட வந்து கொடுக்கிற காணிக்கு அந்த புரோகிதர் வாங்கிப்பார். ஆமா 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 இருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தரிசனம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த துவாரகீஷ் அதே அது முடிச்சிட்ட உடனே பக்கத்துலயே வந்து அந்த கோமதி கட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அப்ப வந்து அங்கேயே வந்து அங்க ஒரு கோயிலும் இருக்கு. அந்த கோமதி கட்டு பக்கத்துலயே சமுத்திர நாராயணர் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோமதி கட்ல வந்து ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு மத்தியான நேரத்துல கடல் தண்ணி உள்ள வாங்கிடுது. உள்ள வாங்கினோடனே அந்த கரைக்கு போனோமா, பஞ்ச பாண்டவர்கள் 5 கிணறு வந்து அங்க இருக்கு. அந்த மகாபாரத காலத்துல அந்த இடத்துல வரும்பொழுது எல்லாமே உப்பு தண்ணியாக இருந்ததாகவும், அந்த பாண்டவர்கள் 5 பேரும் தன்னுடைய அம்பை செலுத்தி 5 கிணறு அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுல மட்டும் அருமையான தீர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க, நாங்க எல்லாம் சுவைச்சியும் பார்த்தோம். அந்த தீர்த்தத்தை வாங்கி தலைமையில எல்லாரும் வந்து தெளிச்சுக்கிட்டோம். ஸோ 5 கிணறு அங்க பஞ்ச பாண்டவர்கள் எடுத்த 5 கிணறு இருக்கு. அங்க சூரிய நாராயணர் கோயில் இருக்கு. ஸோ அந்த ஒரு கஷேத்திரத்தையும் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி வரும்போதுதான் மூல துவாரகா அப்படின்ற இடத்துல அங்க ஒரு கிருஷ்ணருடைய சிலை, அங்கேயும் சாநித்தியம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அதை முடிச்சுட்டு நேரா வந்து டெம்பிள் வந்துட்டோம். அங்க வரும்போது போர்பந்தர் கிட்ட, குஜராத்ல போர்பந்தர் கிட்ட வரும்போது மகாத்மா காந்தியினுடைய பிறந்த இடம் போய் பார்த்தோம். அதுக்கு பக்கத்துலதான் வந்து அந்த சுதாமா வந்து தன்னுடைய ஏழ்மை காரணமாக பகவானை நடந்தே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அவர் அந்த எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்கும்போதுதான் அவரு மறைச்சி வச்சிருந்த அவலை வந்து அவரு கண்டுபிடிச்சி எடுத்து அதுல ஒரு பிடி அவல் எடுத்து வாயில போட்டுக்கும் போது இங்க அவருடைய வீடு மனைவி மக்கள் எல்லாம் சுபிட்சம் ஆயிடுறாங்க. அப்பதான் ருக்மணி மாதா வந்து 2வது புடி போடும்போது கையை பிடிச்சி நிறுத்திடுறாங்க. இல்ல நானே அங்க போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது சொன்னாங்க. அந்த இடம் சுதாமா, அந்த பேலஸ், அவருடைய வீடு வந்து அரண்மனை மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற இடத்தையும் பார்த்தோம். இப்ப கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பழைய இது அப்படியேதான் வந்து நம்ம கதையிலதான் கேட்டிருக்குமே தவிர இந்த மாதிரி வந்து பகவான் லீலை, அந்த சுதாமாவனுடைய பேலஸ், அந்த அவருடைய வீடு அவருக்கே இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நேரடியாவே வந்து நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப திவ்யமா இருந்தது. அந்த தரிசனங்கள் ரொம்ப வாழ்க்கையில நம்ம எல்லாருமே வந்து பகவானுடைய லீலை நடந்த இடம்லாம் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப
புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஒரு ஏதோ நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. அதோட அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வந்து சோம்நாத் தான் போனோம். சோம்நாத்ல வந்து முடிச்சு சோம்நாத்ல வந்து அவருடைய பகவான், அந்த சோம்நாத் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவருக்கு சந்திர பகவானுக்கு வந்து 29 பெண்களை வந்து இவரு கொடுக்குறாரு. அதுல வந்து ரோகிணி மட்டும்தான் அவர் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. மீதி 26 பேரையும் சரியா கவனிக்கலன்றதுக்காக அவங்க அப்பா பிரஜாபதி வந்து அவருக்கு சாபம் கொடுத்துடுறாரு. ஸோ நீ வந்து வெண்குஷ்ட ரோகம் பிடிச்சு உன்னுடைய தேஜஸ் எல்லாம் வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா சரி. கடைசியில நம்ம அவருக்கு என்ன அதுக்கு விமர்சனம் ஆனும்போது, நீங்க போய் உங்க மாமனாரியே கேளுங்க, அவர் ஏதாவது உபயோகம் சொன்னாரு, நீ போய் சிவனை வந்து தவம் பண்ணு, அவரு தான் உனக்கு வந்து ஏதாவது வந்து செய்ய முடியும்னு அவர் சொல்லிடுறாரு. அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு தவம் பண்றாரு. சிவனும் அங்க வராரு. அதனாலதான் சோமா, அதாவது சோமான்றது நம்முடைய சந்திர பகவானுடைய பேர். ஸோ அது அவரு அவரு வந்து தவம் பண்ண இடம்னால சோம்நாத் அப்படின்ற வந்து அந்த கஷேத்திரத்துக்கு பேர் வந்ததா வந்து சொன்னாங்க. ரொம்ப ஆனா அது வந்து அந்த காலத்துல வந்து கோல்டன் டெம்பிள், அந்த காலத்துல முதல் ஜோதிர்லிங்கம் சோம்நாத் தான். வந்து 12 ஜோதிர்லிங்கத்துல முதல் ஜோதிர்லிங்கம் சோம்நாத் தான். ஸோ அந்த யுகத்துல ஒவ்வொரு யுகத்துல வந்து கோல்டு ஒரு தங்கத்தாலேயே அந்த கோயில் கட்டியிருந்தாங்களாம். அதான் 17 முறை முஸ்லீம் வந்து படையெடுத்து எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ இருக்காங்க. கோயிலையும் இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வெள்ளியில வந்து கட்டுறாங்க. அதையும் மீண்டும் வந்து அந்த மாதிரி 17 முறை வந்து அந்த கோயிலை வந்து முஸ்லிம் மன்னர்கள் தகர்த்திருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ராஜா வந்து அந்த கோயிலை வந்து கல் சிலையில வந்து கட்டுறாரு. அவரு இன்னொன்னு வந்து இவரு நம்ம கிருஷ்ண பகவான் அந்த கோயிலை வந்து சந்தனத்தால கட்டினாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த சோம்நாத் கோயில கிருஷ்ண பகவான் வந்து சந்தனத்தால கட்டினாரு. அந்த சந்தனம் அதான் தங்கம், வெள்ளி, சந்தனம். அடுத்ததுதான் இப்ப இருக்கிறது கல் சிலை. இப்ப 4வது தான் ஒரு அரசர் வந்து அந்த கல் சிலையை வச்சு 1947 அதுல இருந்து அந்த கோயில் வந்து நிர்மாணம் பண்ணி சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதை வந்து ஒரு டெடிகேட் பண்ற அவருடைய சிலை, அங்க பெரிய சிலை வச்சிருக்காங்க, வல்லபாய் பட்டேல் சிலை வச்சிருக்காங்க. இறுதியா அவரு தான் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக அந்த கோயிலை வந்து புனருத்ராகம் பண்ணி செய்யறாரு. ஸோ அதுவும் ரொம்ப விசேஷமான தீர்த்தம். அது பக்கத்துலயே வந்து ராம் மந்திர் இருக்கு, பாலாஜி டெம்பிள் இருக்கு. அப்புறம் பழைய சோம்நாத் கோயில் அது பக்கத்துலயே வந்து ஆதியில இருந்து ஆதி சோமநாத கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்கேயும் வந்து அதையும் போய் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா அது முடிச்சிட்ட பிறகு திரிவேணி சங்கமம், நம்ம இங்க இருக்கிற திரிவேணி சங்கமம் மாதிரி அங்க ஒரு திரிவேணி சங்கமம் இருக்கு. அது என்னன்னா வந்து 3 நதி வந்து கபில நதி, அப்புறம் வந்து ஹிரண்மா ரிவர், சரஸ்வதி, அந்த 3 ரிவரும் வந்து அங்க கூடுற இடம் திரிவேணி சங்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரிதான் சரஸ்வதி பூமிக்கு அடியில வராங்க. இது ரெண்டும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது, கலர் டிஃப்ரெண்ட் கலர் தெரியுது. அங்க வந்து அந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு அங்க முக்கியமான பார்த்தது என்ன அப்படின்னா பலராமர். ஸோ பலராமர் வந்து இந்த அவதாரத்துல கிருஷ்ணனுக்கு அண்ணனா வந்து பிறக்கிறாரு. ஸோ அந்த பலராமர் வந்து தன்னுடைய உடல் அங்கிருந்து வந்து தவம் பண்ணி அவர் மேலுலகம் போன இடம் அந்த அந்த இடத்துல இருக்கு. அதையும் நான் குரூப்ல அந்த போட்டோலாம் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அந்த பலராமர் வந்து பண்ண அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம இதை சொன்னோம் இல்லையா, பால்கா தீர்த், அதாவது பிரபாச தீர்த்தம். ஸோ பகவானுடைய இறுதி யாத்திரை. ஸோ இப்பதான் நம்ம வாலியை வந்து வதம் பண்ணாரு அப்படின்றதுக்காக ஒரு வேடன் வந்து அந்த எதுகுலமே அழிஞ்சு போகுது. கடைசியில ஒரு வந்து சாம்பன் அப்படிதான் அந்த முனிவர்கள் எல்லாம் வந்து பகவானை தரிசிக்க வரும்போது அந்த முனிவர்களை ஏமாத்துறதுக்காக சாம்பன் வந்து தன்னுடைய வயிற்றுல வந்து துணியை வந்து கட்டிட்டு இவருக்கு என்ன குழந்தை பிறக்கும், ஆனா பெண்ணா சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த முனிவர்களை போய் கேட்கும்போது அவருக்கு சாபம் விட்டுறாங்க, அது ஒரு இரும்பு துண்டாதான் பிறக்கும் அப்படின்னு.
கடைசியில பார்த்தா அந்த இரும்பு துண்டு பிரசவம் பண்ணுவாங்க. அதை என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது தான் அதை பவுடரா பண்ணி கொண்டு போய் கடல்ல வந்து கரைச்சிருவாங்க. அது எல்லாம் நாணல் புல்லா மாறி கடைசியில அவங்க எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு அந்த புற்கள் தான் வந்து பிடுங்கி கடைசியில அடிச்சிங்கன்னா அந்த குலமே வந்து முடிஞ்சு போகுது. அதுல ஒரு துண்டு தான் வந்து ஒரு மீன் சாப்பிடுது. அந்த மீன் வந்து ஒரு வேடன் கையில கிடைச்சி அந்த துண்டை எடுத்து அவன் அம்புல வந்து அந்த இரும்பு துண்டை வச்சு பகவான் வந்து கடைசியா அந்த பிரபாச தீர்த்தத்துல ஓய்வு எடுக்கும் போது அவருடைய கால் போட்டு அமர்ந்திருக்கும் போது அந்த வேடனுக்கு வந்து ஒரு மான் மாதிரி வந்து ஒரு உருவம் தெரியுது. அவர் மானுன்னு தெரிஞ்சு அந்த அம்பை விடுறான். அது பகவானுடைய இடது காலில் போய் தச்சு அதுதான் வந்து அவருடைய இறுதி யாத்திரைக்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஸோ அவருடைய அவதாரம் முடிவு பெறுகிறது அப்படின்றத வந்து அந்த சேத்திரத்தையும் வந்து பார்த்தோம். அது எல்லாமே நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 14 வருஷ வனவாசத்துல ஹிங்கலாஜ் மாதாஜி அப்படின்றவங்க வந்து நம்முடைய பஞ்ச பாண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததா. ஏன்னா நான் அதுக்கு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அந்த இடம் ஒண்ணு இருக்கு. அந்த ஹிங்கலாஜ் மாதாஜி வந்து இவங்க 5 பேருக்கும் ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் அங்க வந்து அந்த இடத்துல வந்து இருந்தாங்க அப்படின்ற ஒரு இடமும் இருக்கு. ஸோ நிறைய எல்லாமே திவ்ய சேத்திரங்கள் தான். ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான வந்து தரிசனம், பகவானுடைய கால்பட்ட இடங்கள், பகவான் நடமாடிய இடங்கள், துவாரகதீஷ் அவர் துவாரகால அவருடைய அரண்மனை எல்லாம் வந்து கடல்ல போயிட்டு இருந்தாலும் இப்போ ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இறுதியா அந்த சோம்நாத்ல தான் எல்லா இதுவும் முடிச்சுட்டு அங்கிருந்து சோம்நாத்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அகமதாபாத் டு சென்னை வந்து ட்ரெயின்ல வந்துட்டோம். ஸோ இதுதான் சார். எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பியூட்டிஃபுல் 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 பியூட்டிஃபுல். சார் அந்த தக்கோர் மந்திர் அது ரொம்ப பெரிய நல்ல செய்தியா இருந்தது சார். துவாரகேஷ் வந்து அந்த தக்கோர் மந்திர் அவருடைய இயங்கின ரொம்ப ஏற்றுக்கொண்டு அதற்காக செயல்பட்டது. அந்த ஏரியாலேயே தக்கோர்ங்கிற நேம் ரொம்ப நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். தக்கோர். ஆமா, எல்லாருக்குமே அந்த பேர் வைக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த தக்கோர் என்ற பேர் வைக்கிறாங்க. அந்த சின்ன கிராமம் தானா அது. அந்த கோயில் அங்க இருக்கு. அவருடைய ஒரிஜினல் கிருஷ்ணன் பகவானுடைய ஒரிஜினல் சிலை அங்கதான் இருக்கு சார். அப்புறம் நீங்க சோம்நாத் அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி காமிச்சதுல சாம்நாத்னு போட்ட மாதிரி இருக்கு. அந்த மேல கொம்பு இல்லாம அது குஜராத்தியா இருக்கு வேலை. ஆமா, எல்லாம் குஜராத்தில எழுதி இருக்காங்க. எல்லாமே குஜராத்தில தான் இருந்தது. சர்தார் பட்டேல் ஒரு பெரிய ஸ்டாச்சு லேண்ட்மார்க் இருக்குல்ல, அது உங்களுக்கு எங்கேயானு வந்துதா குறுக்க? சிவபெருமான் தான். அதான் நாகேஸ்வர் லிங்கம். அது 2வது ஜோதிர்லிங்கம். இல்ல பட்டேல், சர்தார் பட்டேல். சர்தார் பட்டேல் வந்து சோம்நாத்துக்கு கோயில் உள்ள இருக்கு. அது போட்டோ எடுக்க முடியல. ஏன்னா அது அங்க வந்து ரொம்ப அது அந்த விசிலிட்டி எங்கேயோ அது வந்து ரொம்ப டாலா ஒரு ஸ்டாச்சு பண்ணி அது பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி இப்ப கொஞ்ச நாளா இருக்கு. ஆமா, அது வேற இடம் மேடம். அது வேற இடம். இது வந்து இவங்க வந்து அவ்வளோ பெரிய உருவம் இல்ல, ஒரு சாதாரண நார்மல் இதுதான் இங்க இருக்கிறது. சோம்நாத் கோயில்ல இருக்கிறது சின்ன. அது 36 அடி சிலை வந்து வேற இடம். அது நீங்க சொல்ற பிரதமர் போய் திறந்து வச்சாரு பண்றாங்க. ரிவர் இருக்கு, சாபர்மதி ரிவர்ல அது பக்கத்துல இருக்கு. அங்க இருக்காது. அங்க தனி. அது வந்து தனியா அவருக்காக வல்லபாய் பட்டேல் தனியா வந்து கட்டி அதை வச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் பாலிகா தீர்த்தவா ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கீங்க. அதான் பால்கா தீர்த்தம் தான். நம்ம பிரபாச தீர்த்தம் நம்ம சொன்னோம் இல்லையா, பகவானுடைய இறுதி யாத்திரை. அந்த மாதிரி பேரா இருக்கு. தேங்க்யூ. அதுதான் அங்க வந்து அது பால்கா தீர்த்தா அப்படின்னு வந்து ஹிந்தியில எழுதி இருக்கிறாங்க. அங்க ஆலமரம் இலை இருக்கா? இருக்கு சார், ஆலமரம். அங்க எல்லாமே கொஞ்ச நேரம் நான் உட்காந்து தியானம் எல்லாம் பண்ணோம். பகவானுடைய அந்த இடத்துல மரத்தடியில எல்லாருமே உட்காந்து தியானம் பண்ணோம் கொஞ்ச நேரம். உண்மையிலே கிருஷ்ணருடைய தரிசனமும் அந்த எல்லா
கூடவே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப திவ்யமா இருந்தது. நமக்கு வந்து இந்த அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நாங்க ஒரு சில விஷயங்களை ரொம்ப மனசுல வாங்கிட்டோம். தேங்க்யூ. ஆமா, உங்களுடைய நாங்களும் பிரயாணம் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு சுகமான அனுபவம். பிரேமாமாவை நிறைய இடத்துல பார்த்தோம், அதுவும் சந்தோஷம். ஆமா ஆமா, அவங்க ஏன்னா போட்டோ எடுத்தது நானு, அதனால அவங்கள ஒரு ஞாபகம் நிக்க வச்சு எல்லாத்தையும் ஏதோ 1-2 அவங்க எடுத்திருக்காங்க, அதுவும் நம்மள நான் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு யாத்திரைக்கு. ஆமா, யாத்திரைக்கு போயிட்டு வந்த மாதிரி. அந்த சமுத்திர நாராயண டெம்பிள் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பஞ்ச பாண்டவர்கள் தீர்த்தம் நம்ம வந்து அதுதான் கேள்விப்படாத ஒண்ணு, நம்ம போய் நேரடியா பார்த்ததுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது இருக்கா, இன்னொரு இடம் இருக்கு, அது சிவபெருமான் கோயில், அந்த கடல்ல உள்வாங்குற இடம், அது புஷ்கலன், நிஷ்கலன் மகாதேவ் டெம்பிள். நிஷ்கலன் மகாதேவ். நிஷ்கலன் மகாதேவ் டெம்பிள் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு 6 மணி நேரம் டிராவலாம், அதனால வந்து அங்க போக முடியல. பட் அதே மாதிரி இங்க வந்து அந்த கோமதி கட்ல வந்து கடல் வந்து உள்வாங்குது. மத்தியானம் 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தண்ணி கடல் உள்வாங்கிடுது. அந்த நேரம் தான் எல்லாரும் வந்து இந்த கரையிலும் அந்த கரைக்கு போயிட்டு அந்த பஞ்ச பாண்டவருடைய தீர்த்தத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு நடந்தே நம்ம வந்து கிராஸ் பண்ணி, ரிவரை கிராஸ் பண்ணி போற மாதிரி வழி விடுது. இதெல்லாம் பெரிய அதிசயம் இல்லையா இயற்கையில? அது அந்த கரெக்ட் அந்த டைம்ல ஒரு வழி விட்டு ரிட்டர்ன் ஆகி திரும்ப ஃபுல் ஆயிடும். திரும்ப அதான் தினம் இது நடக்குமா? அது இன்னைக்கும் அது வந்து நமக்கெல்லாம் அதிசயமா தான் இருக்கு. இன்னும் பகவான் சொல்றாங்க. நிஷ்கலனா அதே மாதிரி சொல்றேன். இந்த இடமும் அதே மாதிரி அந்த கடல் தீர்த்தம் உள்வாங்குது. ஜனங்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. 4:30 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகி ஃபுல்லா ஆயிடுது. நம்ம போகவே முடியாது, இடுப்பளவுக்கு தண்ணிக்கு மேல வந்துடும், நம்ம வந்து கிராஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி வந்துடுது. சுமார் இது மாதிரி இந்த தேவிப்பட்டினம் வந்து இந்த ராமேஸ்வரம் போற ரூட் நம்ம ஏரியாலயும். ஆமா ஆமா ஆமா. அந்த தேவிப்பட்டினத்துல வந்து அந்த நவ கிரகங்கள் 5 சின்ன தூண், ஒரு 2 அடி ஹைட்டுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி 9 தூண் இருக்கு. அந்த இடம் மார்னிங் 4:30 மணிக்கு பார்த்தா இந்த தூண் எல்லாம் தெரியும். தண்ணி வற்றின மாதிரி இவைகளை நம்ம அடையாளம் பார்க்க முடியும். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டே அது ஃபுல் ஆயிடுமா? ஆமா ஆமா, அதுவும் நான் பார்த்திருக்கேன். அந்த ராமர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட இடம், நவகிரகங்கள், அது வந்து நம்ம நடந்து போயிட்டு தான் உள்ள வந்து அதை பார்க்கலாம். அந்த இடம் நானும் போயிருக்கேன். தர்பசயன கஷேத்திரம்னு பேரு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொல்றது திருப்புல்லானியா? திருப்புல்லானி அது வேறயா? ஆமா சார், இது வந்து கோஸ்டல் ஏரியா மாதிரி. இது தேவிப்பட்டினம் வந்து கோஸ்டல் ஏரியாவா இருக்கு. ராமேஸ்வரம் ரூட்ல மேபி ஒரு 1 hour முன்னால நம்ம இங்க போவோம். அப்புறம் ராம்நாடு, அந்த ராமேஸ்வரம் டு ராம்நாடு வந்து அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இந்த திருப்புல்லானி இருக்கு. ஏதோ ஜெகநாத ஏதோ பேரு அவர் பகவான் ஆதி ஜெகநாதர், ராமர் ஆதி ஜெகநாதர். திருப்புல்லானில வந்து ஆதி ஜெகநாதர் கோயில் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் தனசேகரன். நீங்க ரொம்ப டைம் எடுத்து எங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் சொன்னங்க. நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நம்ம கூட நம்ம குரூப்ல இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்க. அதனால இப்போ வந்து எல்லா பகவானுடைய எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம இதெல்லாம் போய் பார்த்துட்டு வர முடியாது. அவ்வளவுதான். மதரோட முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாமா? ஏவம் ஏததே புராவர்த்தம் ஆख्यानं பத்ரமஸ்தவः பிரத்யாகர விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோர் பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டதः காலே வஷ்டு பர்ஜன்ய பிருத்திவி சவ்யசாலினே தேசோயம் க்ஷோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பயாः காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷபாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயத்து ஸ்ரீரங்க ஸ்ரீஸ்ய வர்த்ததாம் स्वस्ति प्रजाभ्य परिपालयन्त्यां न्यायेन मार्गेण मही महिषाः
को ब्राह्मणेभ्यः समं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। मङ्गलं कौसलेन्द्राय मगनीय गुणाब्धये चक्रवितनूजाय सार्वभौमाय मङ्गलम्। आसाद्य नगरीं दिव्याम् अभिषिक्ताय सीतया राजाधिराजराजाय नवभद्राय मङ्गलम्। मङ्गलाशासनपरे मदाचार्यपुरोगमैः सर्वैश्च भूरि आचार्यै सत्कृतायास्तु मङ्गलम्। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यति यति सकलं परस्मै नारायणे समर्पयामि। Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power in all things. May I see the divine. Thank you very much, Ma. Thank you very much. Thank you very much, sir. நாங்க இன்னைக்கு டிவைன் நிறைய ஆங்கிள் பார்த்துட்டோம். நல்ல உரை, நல்ல சுற்றுலா, அதோடைய விளக்கங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.